ஸ்ரீ குருப்யோ நமக. ஸ்ரீ மாத்ரே நமக. திவ்யகாலா மதோத்வேல ஹேலால சக்ஷுராந்தோலன ஸ்ரீ சமாக்ஷிப்த கர்ணைக நீலோத்பலே ஷியாமளே பூரிதாசேஷ லோகாபி வாஞ்சாஃபலே ஸ்ரீஃபலே. காளிதாச விரசிதம் ஸ்ரீ ஷியாமளா தண்டகம். காளிதாசர் இந்த ஸ்லோகத்தில் அம்பாளுடைய தீக்ஷண்யமான கண்ணை வர்ணிக்கிறார். அம்பாளோட கண்ணு இந்த உலகத்தையே வெல்லக்கூடியது. அதை நீலோத்பலத்தோட ஒப்பிடுறார். அதோடு இல்லாமல் இது இந்த ஸ்லோகத்தில் உலகத்தில் இருக்கிற அத்தனை விதமான விருப்பங்களையும் அம்பாள் நிறைவேற்றுவாள். எப்போன்னா அவளை சரணாகதி அடைஞ்சோம்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லா வளங்களையும் விருப்பங்களையும் மானிட வர்க்கத்துக்கு கொடுக்குறா. அதோடு இல்லாமல் ஸ்ரீஃபலேங்கிறார். அம்பாள் வேற இல்லை, மகாலட்சுமி வேற இல்லை, மகா சரஸ்வதி வேற இல்லை. 3 சக்தியும் ஒன்றா சேர்ந்த உருவம்தான் மகாகாளி. காளிதாசருடைய விரசிதம் உலக புகழ் பெற்றது. இந்த ஸ்லோகத்தை நாம் கேட்கறதுனால நமக்கு எல்லா வளங்களும் கிடைக்கும். சுசபேசாய மங்களம் சுவச்சிதம்பரம் சிவகாம சுந்தரி அம்பிகா சமேதம் ஆனந்த நடராஜமூர்த்தி கிருபா கடாட்சம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். இன்பமே சூழ்க, எல்லா உயிரும் என்புற்றிருக்க. மேதா விலாசங்கிற இந்த காணொளி மூலம் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சிறப்பான சிந்தனைகளை இந்த மேதா விலாசம் யூடியூப் மூலம் பார்த்து வருகின்றோம், சிந்தித்து வருகின்றோம். தினந்தோறும் நம் வாழ்க்கையில் பிரகாசப்படுத்தக்கூடிய சிந்தனைகளை நாம் இதில் சிந்திக்கின்றோம். இந்த சிந்தனைகளை நீங்கள் கேட்டு அனுபவிப்பதோடு மட்டுமல்லாமல் எல்லோருக்கும் பகிருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற சிந்தனை என்னென்னா, மனிதனுடைய உடல். அதில் பார்த்திங்கன்னா 9 ஓட்டைகள் இருக்குது. இந்த 9 ஓட்டைகள் கொண்ட இந்த கூடு தான் இந்த உலகத்தில் விசாரத்தோட இயங்கி வருது. இந்த 9 ஓட்டைகள்லிருந்தும் மனிதனுடைய உடலானது அசுத்தத்தை வெளியேற்றிக்கிட்டே இருக்கு. இந்த உலகம் ரொம்ப தூய்மையானது. இறைவன் இதை உலகத்தை படைக்கும்போது உன்னதமாக இதை நம்ம கையில் கொடுத்துருக்கான். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? 9 ஓட்டைகள் மூலம் உலகத்தை விகாரப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரே ஒரு துவாரத்தின் மூலம் நாம் உலகத்தையே சுத்தப்படுத்தலாம். அந்த துவாரம் எது, எப்படி நாம் அதை பயன்படுத்தணும்னு இந்த சிந்தனையில் பார்க்கலாம். 9 வாயில் கொண்ட கூடு ஒவ்வொரு நாளும் நாம் பாதுகாத்து உலகில் உள்ள நாள் வரை உலகத்தையே அசுத்தப்படுத்துகிறோம். அப்படிப்பட்ட மனித வர்க்கம் நாம். இதில் என்ன வேடிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பை சுத்தமாக வச்சுக்கிட்டு உலகத்தை அசுத்தப்படுத்துகிறோம். கூச்சப்படாமல் தெருவில் கண்ட இடத்துல எச்சில் துப்புறது, வண்டியில் பயணித்து கொண்டே இருப்போம், எச்சில் துப்புறது, சக பயணியை பற்றி கவலைப்படுறதே இல்லை. பின்னால் வரவனை பற்றி கவலைப்படாமல் வண்டியில் போகும்போது துப்பிக்கிட்டே போவான். தெருவையும் சுத்தப்படுத்தி வருவனையும் சுத்தப்படுத்தி அசுத்தப்படுத்துறதே வேலை. அதே போல் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் மறைவான இடம் கிடைச்சதுன்னா ஜல விசர்ஜனம் நாயை விட கேவலமான ஒரு விஷயம். மனிதன் 9 ஓட்டைகளையும் அடக்காமல் ஒவ்வொரு நிமிடமும் அசிங்கத்தையும் அசுத்தத்தையும் வெளியேற்றுறான். இப்படி இருக்க அவனால் இந்த 9 ஓட்டைகளை கொண்டு உலகத்தை அசுத்தப்படுத்த முடிந்தாலும் ஒரு ஓட்டை வழியாக உலகத்தை சுத்தப்படுத்தலாம். அதுதான் ஔவையார் விநாயகர் அகவல்ல சொல்லியிருக்கா பாருங்க.
9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலக் கதவை அடைப்பதும் காட்டி. 9 ஓட்டைகள் வழியாக உலகத்தில் நாம் அசுத்தத்தை வெளியேற்றுறோம். ஒரு ஓட்டையின் மூலம் 5 புலன்களையும் நாம் அடக்கலாம்னு சொல்லியிருக்கா. கண்களை பாருங்க. கண்கள் அழக ரசிக்கும். அதை விட அசிங்கத்தையும் திருட்டுத்தனமாக ரசிக்கும். எதை பார்க்கக்கூடாதோ அதை பார்த்து இந்த உடலை பதற வைத்து, உணர்ச்சியை தூண்ட வைத்து, உடலை அடிமையாக்கி தவற்றை விளைவிக்கும். இந்த கண் பார்வையினால இந்த உடம்பு தடுமாறும். மனிதனின் பார்வை பலவிதமாக சொல்லப்படுது. அலட்சிய பார்வை, அருவருப்பு பார்வை, காம பார்வை, திருட்டு பார்வை, இன்னும் எவ்வளவோ நீட்டலாம். ஆகையினால் இந்த கண் ரெண்டும் இருக்கே, 2 ஓட்டைகளும் உடலை பதற வைத்து, உணர்ச்சியை தூண்ட வைத்து தவற்றை செய்ய வைக்க. மூக்கு துவாரம் 2, நாசி. சளியை சிந்திக்கிட்டே இருக்கும். மூக்குள்ள வரை சளி உண்டு. தும்மலை வெளிப்படுத்தி வியாதியை பரப்பும். மோப்பம் பிடிக்கும். எண்ண விகாரத்திற்கு இந்த மோப்பம் ஒரு கெடுப்பான். நறுமணம் கொண்ட மலரை நாம் முகந்தோமான வேறு விதமான சிந்தனை நமக்கு மனதில் தோன்றும். அடுத்த 2 துவாரம் காது. அடுத்தவர் சொல்கிற தீய செயலை பரப்புறது முக்கியமான செயலி காதுகள் தான். ஒட்டு கேட்கறது, அடுத்தவன் என்ன சொல்கிறான்னு கேட்டதை செயல்படுத்துறது, தீய எண்ணங்களை மனசில் போட்டு காதில் வாங்கி மனசை குழப்புறது, இப்படி எல்லா செயலையும் உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களும் காதுகள் மூலம் உள்வாங்கி மனதை கெடுத்து, நம்மையும் கெடுத்து, அடுத்தவனையும் கெடுத்து, நம்ம செயல்கள் எல்லாத்தையும் கெடுக்கிறது காது மூலம் கேட்கக்கூடிய செய்திகள் தான். அப்போது இந்த 6 துவாரமும் நம் உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு நம்ம செயலை மாற்றி கெடுதல் பண்ண வைக்கிறதுக்கு முக்கியமான இந்த 6 ஓட்டைகள். மலத்வாரம், ஜலத்வாரம். உலகத்தில் உயிர்களை உண்டாக்குறதுக்கு ஜலத்வாரம் கொடுத்துருக்கான். உடலை சுத்தப்படுத்துறது மலத்வாரம், ஜலத்வாரம். கருவாய், எருவாய், இது பெரிய காரணிகள். கடைசியாக நம் முகத்தில் ராஜத்வாரமாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா வாய். வாய் வெளிப்படுத்தும் முக்கியமான விஷயம் எச்சில், சளி. இது அசிங்கத்தை வெளிப்படுத்துது. இது இடத்தை அசுத்தப்படுத்துதோ சுத்தப்படுத்துதோ இல்லை. வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் அசுத்தமான வார்த்தைகள் அவனை புரட்டி போட்டுடும். வாய் ஒரு மனிதனை தன்னுடைய நிலையிலிருந்து மாற்றக்கூடிய வல்லது. அவன் வாயிலிருந்து வரும் அன்பு வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள், உண்மைகள், வாழ்த்துக்கள், இவை எல்லாம் உலகத்தை சுத்தப்படுத்தும். 9 ஓட்டை நம்ம பார்த்தோம். எல்லாம் நம்மளோட உழைக்கிற கழிவை வெளியேற்றுது. நாம் நினச்சோம்னா இந்த 9 வாயில்ல ராஜத்வாரமான வாயினால் இந்த உலகத்தை சுத்தப்படுத்தலாம். இது நாம் நினச்சா மட்டும்தான் நடக்கும். ஆட்டோமேட்டிக்காக அனிச்சையாக எல்லாம் இதில் உடம்பிலிருந்து 9 ஓட்டைகள் மூலம் அசுத்தங்கள் வெளியேறி கொண்டே இருக்கும். நாம் நினச்சோம்னா, கட்டுப்படுத்தினோம்னா இந்த உலகத்தை சுத்தப்படுத்துகிற ஒரே ஒரு துவாரம், ராஜத்வாரம் எதுன்னா வாய். 9 ஓட்டையினால வாய் மட்டும்தான் அசுத்தத்தை வெளிப்படுத்தினாலும் மனிதன் நினைத்தமான நறுமணத்தை பரப்பக்கூடிய ராஜத்வாரமாக இருக்குது. மனிதன் ஒரு வார்த்தை சொன்னான்னா அது ஒருத்தரை கொல்லும். அதே போல ஒரு வார்த்தை வெல்லும். பழமொழி. ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும். ஒருத்தனை ஒரே வார்த்தையினால சாவடிச்சுடலாம். அதே போல ஒரே ஒரு வார்த்தையினால அவனை வாழ வச்சுடலாம். ஒரு வார்த்தை ஒருத்தருக்கு வரமாக மாறும், மற்றொருக்கு சாபமாக மாறும். தசரதனுக்கு பார்த்தீங்கன்னா புத்திர சோகம், அது அவனுக்கு கிடைத்த சாபம். அதே போல அது
ராவண சம்ஹாரத்துக்கு அது ஒரு பெரிய வரம். மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டுவுக்கு கிடைத்தது சாபம், சந்திரகுல வம்சத்திற்கு வரமா மாறுச்சு. வாயிலிருந்து வரும் வார்த்தைங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய வம்சத்தையே அழித்திடும். துரியோதனன் பார்த்தீங்கன்னா திரௌபதியை பார்க்கும் போதெல்லாம் கேட்கக்கூடாத வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே இருப்பான். திரௌபதியை பார்க்கும்போது இன்னைக்கு யாரோட முறை உனக்கு? அப்படி அசிங்கமான வார்த்தைகளை உதிர்த்து கொண்டே இருப்பான். திரௌபதியை பார்க்கும் போதெல்லாம் இந்த கேள்வியை கேட்பான், இன்னைக்கு உனக்கு யாரோட முறை? எந்த கணவனோட நீ இருக்க போற? இப்படி தகாத வார்த்தையை உதிர்த்துக்கிட்டே இருப்பான். இதன் காரணம் பார்த்தீங்கன்னா அந்த சத்புத்திரியினுடைய சாபம் அவனுடைய வம்சத்தையே அழிச்சிட்டு. துரியோதனனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அத்தனையுமே அவனுடைய வாழ்க்கைக்கு அழிவை ஏற்படுத்தியது. சபை நடுவ பார்த்தீங்கன்னா விதுரர் மகா நீதிமான், உலகத்தையே வெல்லக்கூடிய சிவதனுச கையில் வச்சிருந்தார். அப்பேற்பட்ட நீதிமான கௌரவ சபையில் அசிங்கப்படுத்துறான். தாசி மகனேன்னு கேட்டான். அப்போ தன்னுடைய சித்தப்பா குல வம்சத்தினுடைய ராஜ நீதிகளை வகுத்து கொடுக்கக்கூடிய நீதிமான் அவனை தாசி மகனேன்னு கேட்டதனால விதுரர் கோவப்பட்டார். உலகத்தையே வெல்லக்கூடிய சிவதனுசை உடைச்சு போடுறார். மகாபாரத போரில் அவனுக்கு இழப்பு ஏற்பட்டது. அவனுடைய வாயினால வந்த வினை. வாயால் சில பேரோட வாழ்க்கை கெட்டு போயிடும். திருமண மந்தத்திலேயோ நட்பிலேயோ உறவிலேயோ வாயிலிருந்து சரியான வார்த்தை வரவில்லைன்னா உறவு கெட்டுடும். நம் வார்த்தையை நம் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எப்படி கடக்குதோ அதன்படி தான் நம்முடைய உறவு நிற்கும். வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை வேறு விதமாக இருந்ததுன்னா உறவையே அழிச்சிடும். ஒருவருக்கு புகழையும் இகழையும் தரவல்லது எதுன்னு சொன்னோம்னா வாய் தான், ராஜத்வாரம்தான். உடல்ல உள்ள அனைத்து துவாரங்களிலும் அசுத்தத்தை மட்டுமே வெளியேற்றும் இந்த உடல், இந்த வாயால் மட்டுமே அசுத்தத்தையும் சுத்தத்தையும் வெளிப்படுத்த முடியும். அது எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மனக்கட்டுப்பாடு தான். வாயினால நல்ல வார்த்தைகளை, சுப செய்திகளை, வாழ்த்துக்களை, வரங்களை வழங்கலாம். வாயால் அசுத்தம் செய்யாம, புறம் பேசாம, பொய் பேசாம, அக்கப்போர் பண்ணாம, குற்றங்குறைய பேசாம இருக்க முயலணும். அப்போ அது யார்கிட்ட இருக்குன்னா நம்ம கையில தான் இருக்கு. அப்போ மனதினாலே இந்த வாயை நாம் கட்டுப்படுத்த முடியும். 9 வாயிலும் 9 ஓட்டைகளும் அசிங்கத்தையும் அருவருப்பு தன்னக்கூடிய வஸ்துக்களையும் வெளியேற்றும் பொழுது இந்த ராஜத்வாரமான வாயினால உலகத்தையே சுத்தப்படுத்தலாம், உலகத்தையே புகழுக்கு கொண்டு போகலாம், மனிதனுடைய வர்க்கத்தையே உயர்த்து கொண்டு போகலாம். அதான் வள்ளுவர் சொல்றார், இனிய உளவாக எண்ணாது கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. கனி போல ஒரு செயல் இருக்கும்போது காயை ஏன் பேசுவானே? தானாக அசுத்தத்தை வெளியேற்றும் உடம்பிலிருந்து நாமா ஏன் அசுத்தத்தை வெளியேற்றணும்? அதுதான் முக்கியம். தானாக அசுத்தத்தை வெளியேற்றும் உடம்பு 9 ஓட்டையிலிருந்து இந்த ராஜத்வாரத்தின் மூலம் சுப வார்த்தைகளையும் நல்ல வார்த்தைகளையும் வெளியேற்றலாம். நாம் நினைச்சோம்னா நம் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வெளியேறும். இல்லைன்னா மற்ற துவாரங்களை போல அதுவும் அசுத்தத்தை வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். மனிதனுடைய உடலானது எதன் மூலமும் ஓம்பப்படாது. நாமும் கெட்டு நம்ம சுற்றி இருக்கிற இடத்தையும் கெடுத்துடும். அதனால் வாயை வெல்ல வேண்டும். அதுக்கு நாம் முதல்ல வாயை அடக்கணும். இந்த ராஜத்வாரமான வாயானது உடலை பாதுகாக்க பயன்படும் வாய். இந்த உடலை பேணி பாதுகாக்க உணவுகளை உண்டு உடலை பாதுகாக்குது. அதனால்தான் அதுக்கு ராஜத்வாரம்.
அதே போல இந்த வாயானது உள்ளத்தையும் பாதுகாக்கணும். வாயால் மட்டுமே தான் நாம் புகழின் உச்சிக்கு போகலாம், புகழை பெற முடியும். அதுவே மனிதனுடைய பலம். வாய் தான் மனிதனுடைய பலம் மற்றும் பலவீனம். வாயால் வாழ்ந்தவர்களும் உண்டு, வாயால் வீழ்ந்தவர்களும் உண்டு. வாயை கொண்டு வாழ்வோம், வீழாமல் நம்மை பாதுகாப்போம். இதுதான் என்னைய சிந்தனை. இந்த சிந்தனை ரொம்ப அருமையான சிந்தனை. வாய் நம்மளை பாதுகாக்கட்டும். 9 ஓட்டைகள் கொண்ட இந்த உடம்பை, ஸ்தூல உடம்பை வாயின் மூலம் வாழ வைத்து புகழின் உச்சிக்கு கொண்டு போகிறது நம்முடைய கையில் தான் இருக்குது. வாயால் வாழ்வோம், வாயால் வீழாமல் உலகத்தையும் பாதுகாத்து நம்மையும் பாதுகாத்து. இந்த சிறப்பான சிந்தனையோடு இந்த சிந்தனையை முடிக்கின்றேன். வேறு ஒரு சிறப்பான சிந்தனையோடு மேதாவிலாசம் காணொளியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.